இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு மிகுந்த அன்னையர்களே, அருள் சகோதரிகளே, அன்பின் வாழ்த்துக்களும் எளிய ஜபங்களும். இன்றைய சிந்தனை: கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 இறை திருவசனம் 7 குறிப்பிடுகின்றார் புனித பவுல். ஏன் அவ்வாறு குறிப்பிடுகின்றார்? இன்றைய மத்திய நற்செய்தியில் இயல் 20 இறை திருவசனம் 20 28 முடிய ஒரு அரிய பெரிய உரையாடல் நடைபெறுகிறது. ஜெபதேயுவின் மனைவி இயேசுவிடம் வந்து பணிந்து நின்று, இயேசுவே, நீர் ஆட்சி புரியும் போது என் மக்கள் இருவரும் ஒருவர் வலப்பக்கமும் இன்னொருவர் இடப்பக்கமும் அமர செய்யும் என்று கேட்கிறார். இயேசுவின் அரசாட்சி என்றால் அங்கே அதிகாரம், பதவி, மேன்மை இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்கள். மற்ற சீடர்களும் இதை கேட்டு கோபப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்களுக்கும் அதே ஆசைதான். எனவே இயேசு அவர்களுக்கு உண்மையான மேன்மை எது என்பதை போதிக்கின்றார். நான் குடிக்கப் போகும் கும்ப கிண்ணத்தில் குடிக்க இயலுமா என்று அவர்களை கேட்க, அதற்கு அவர்கள் இயலும் என்றார்கள். இயலும், ஆனால் எனது வலப்புறம் இடப்புறம் அமர வைப்பது என் செயல் அல்ல. என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறி பிற இனத்தார் தம் அதிகாரத்தை காட்டுகின்றனர். அப்படி உங்களிடம் இருத்தலாகாது. உங்களுள் பெரியவராயிருக்க விரும்புபவர் உங்கள் தொண்டனாயிருக்கட்டும். முதன்மையாயிருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளனாயிருக்கட்டும். இவ்வாறே மானிட மகன் தொண்டு ஏற்க அல்ல, தொண்டு ஆற்றவும் பலரின் மீட்புக்கு ஈடாக தம்முயிரை கொடுப்பதற்கும் வந்தார். இப்பகுதியை நாம் உள்வாங்கும் போது இங்கு செல்வம் என்பது இயேசுவின் நற்செய்தி, அவரது வல்லமை. களிமண் என்பது நமது பலவீனங்கள், நொறுங்கக்கூடிய நமது உடல்கள். நாமும் பல சமயங்களில் யாக்கோப்பு யோவான் போலத்தான் வாழ விரும்புகின்றோம். நாம் தாழ்ச்சியுடன் பணிவிடை செய்யும் போது உண்மையான மேன்மையை அடைய முடியும். நமது தாழ்ச்சி எவ்வாறு உள்ளது? விண்ணக தந்தையின் திருவிழம் தன்னில் நிறைவேற கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதாமல் தம்மையே வெறுமையாக்கி மிகவே தம்மை தாழ்த்தி கொண்ட இயேசுவின் மனநிலையா? அன்னை மரியாளின் தாழ்ச்சி மிகு மனநிலையா? தந்தை புனித பிரான்சிஸ் அசிசி போன்ற தன்னையே வெறுமையாக்கி வாழ்ந்து மிளிர்ந்த மனநிலையா? தாழ்ச்சியில் ஊதியவர்கள் நற்செயல் புரிபவர்கள். சகோதர சகோதரிகளை புகழ்வதிலும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் புகழ் பரவ உழைப்பதிலும் எதிலும் முதன்மை பாராட்டாமல் பணியாளராக இருக்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொண்டவர்கள். இவ்வாறு நாம் செயலாற்றும் போது தற்புகழ்ச்சி மறைந்து தாழ்ச்சி துணிவிடும். இறைவனின் பரிவு, இரக்கம், கருணை தூய அன்பிற்குள் நுழைய முடியும். இறைவனின் உன்னத விருப்பத்தை நிறைவேற்றவும் இயலும். இதற்கு இயேசு நமக்கு விட்டு சென்றுள்ள துணையாளராம் தூய ஆவியார் தாமே நம்மில் நுழைந்து நம்மில் வாழும் போது சூழ்நிலை மாறும். நாமும் தாழ்ச்சியின் உயிருள்ள சான்றுகளாகவும் எல்லா வேளையும் எல்லா நேரமும் அவர் விருப்பம் விரும்பி செயல்படுவோம். இறையாட்சி பெறுவோம். இறைவன் நம்மோடு விழிவாராக.